அன்பான விருச்சக ராசி நேயர்களே, வீரமும் தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி ஒன்று இருக்குன்னா அது விருச்சிக ராசி தாங்க. எத்தனை பெரிய சவால் வந்தாலும் அத்தனையிலும் ஜெயிச்சு வரக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. பெரிய லட்சியத்தை நோக்கமாக கொண்டவங்க, நேர்மையாக நடக்கக்கூடியவங்க, கடின உழைப்பு மன உறுதியோட உயர்ந்த நிலையை அடைய போராடக்கூடியவங்க, மனசளவில் ரொம்பவே வலிமையானவங்க. ஆனாலும் குழந்தை போல விளையாட்டுத்தனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில் இவங்க சந்திக்காத கஷ்டமான சூழ்நிலையே இருக்காது. எந்த சூழ்நிலை வந்தாலும் தனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்க. இவங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக உணர்ச்சி பூர்வமான காரியங்களை எல்லாம் ஈஸியாக சாதிச்சிடுவாங்க. இவங்களுக்கு செவ்வாய் அதிபதிங்கிறதுனால உடல் நலனில் ரொம்பவே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கமானவங்க, நியாயம் அநியாயங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. தேலின் குணம் இருக்கிறதுனால இவங்ககிட்ட குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகம் இருக்கும். தனக்கு பிடிக்காதவங்கள அடிக்கடி கொட்டிகிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிப்பாங்க. பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். இவங்க எப்பவும் யாருக்காகவும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டாங்க. தானாக விரும்பினா மட்டும்தான் ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்க செஞ்சால் அது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. அதுவே தான் தப்பு செஞ்சால் அதை அப்படியே மறைச்சிடுவாங்க. துப்பறியக்கூடிய தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க திறமையாக செயல்படுவாங்க. இவங்க கிட்ட பேசி சீக்கிரத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. முன்கோபம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையோ தவறான விஷயங்களை யாராவது பேசுனாங்க அப்படின்னா அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி முன்பின் பார்க்காம தூக்கி எறிஞ்சு பேசிடுவாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சில் எப்பவும் உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும். நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமுயற்சியோடு பாடுபடுவாங்க. பாடுபட்டு வெற்றியும் அடைவாங்க. சூரியன் உங்களுக்கு 12வது வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதை செஞ்சாலும் அது சில தடைகளை உண்டாக்கிட்டே இருக்கும். மனசு ரொம்ப சஞ்சலப்படும், மன அழுத்தங்கள் வரும். நீங்களாக முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட உடல் சோர்வடையும். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுருவீங்க. ஆனாலும் இந்த மாதத்தில் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களுடைய ஈகோ காயப்படும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே நினைக்க மாட்டீங்க. முழு மூச்சாக எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சு முடிப்பீங்க. செவ்வாய் உங்களுடைய அதிபதி. அவர் ஆற்றல் மிக்க இடத்துல இருக்கிறதுனால அவருடைய சக்திகள் உங்களை வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுப்பார். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா அனாவசியமான பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கணும். அதுவே ஆண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு முன்கோபம் வரும். அதையெல்லாம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. நல்ல வளர்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடுங்க. அதோடு புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வீட்டில் இருக்கார். அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரம் செய்கிறவங்க புதுசாக அக்ரிமெண்ட் போடுவீங்க. ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதற்கான முதலீடு இல்லாமல் ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேரும். பணம் தான் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்காமல் விட்டுறக்கூடாது. உங்களுடைய முயற்சியை நீங்கள் முழுசாக செய்யும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்களாக கொடுத்து வராத, அதாவது ஏமாந்த பணம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பணம் கூட நீங்கள் திரும்ப வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுபோல் உங்ககிட்ட பணம் வரும்போதும் அதுக்கு தகுந்த செலவுகளும் அதிகமாக வரும். அதையெல்லாம் உங்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். புத்திசாலித்தனமாக முதலீடுகளை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால காதல் எண்ணங்களும் கவர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் கொடுக்குங்க. திருமணம் ஆகாமல் குடும்பத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு விரைவில் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுங்க. திருமணமான தம்பதிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இருக்கும். நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க.
சனியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். வீடு அல்லது நிலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக தீர்ந்துடுங்க. 2 இடத்துக்கு நடுவில் எல்லை பிரச்சனை இருக்குது அப்படின்னா பொதுவான ஒரு நபரை வச்சு பேசுனீங்கன்னா சுலபமாக முடிஞ்சிடுங்க. இதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயே சொத்து தகராறு இருக்குன்னா அதை பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாங்க. ராகு உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகள் போட்டியாளர்கள் யாரும் உங்களை வெல்ல முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலை அப்படின்னா நீங்கள் வெளியே நடக்க முடியாத மாதிரி உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுருங்க. பெட்லேயே படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகமான கவனத்தை எடுத்துக்கணும். கேது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கெட்ட கனவுகள் எல்லாம் குறையும். கடவுள் பக்தியால் மன நிம்மதி கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை போய் பார்க்குறத மறந்துடாதீங்க. குலதெய்வ கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சாயந்தர நேரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மனமாற்றம் நடக்குங்க. இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்தடுத்த கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அடிக்கடி ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வருது, செயல்பட முடியல, முடக்கி கிடக்கிறாங்க அப்படின்னா அது விருச்ச ராசிக்காரங்க தாங்க. அதனாலேயே தன்னையும் அறியாமல் தங்கிட்ட பேசுகிறவங்ககிட்டையும் தனியாக இருக்கும்போதும் எதையாவது புலம்பிகிட்டே இருப்பாங்க. அது வெறும் வாய் வார்த்தை மட்டும் இல்லைங்க, மனசில் இருக்கக்கூடிய அத்தனை வலியும் உங்களுக்கு புலம்பலாக வெளியே வருது. யாராவது 2 வார்த்தை ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்குறீங்க. மனசு அலபாயும். இப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே வருத்தப்பட்டு உடஞ்சி போயிடாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. மனசை பக்குவப்படுத்துங்க. நீங்கள் யாரை முழுசாக நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை கொடுப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் மனசறிஞ்சு நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தப்பையோ துரோகத்தையோ செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ முறை பணத்தை இழந்திருக்கீங்க, நிம்மதியை இழந்திருக்கீங்க, சாப்பாட்டை இழந்திருக்கீங்க, தூக்கத்தை இழந்திருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தையே மறந்துட்டு நடனமாக ஓடிட்டுருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இந்த ஓட்டத்தை நிறுத்திட்டா உங்கள் குடும்பமே அவ்வளோதாங்க. உங்களுக்காக நீங்கள் எதையுமே செஞ்சுக்காம மற்றவங்களுக்காக உழைக்கிறது, மற்றவங்களுக்காக செய்கிறது எல்லாராலையும் முடியாதுங்க. சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், நான் எல்லாருக்குமே நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உண்மையில் இதுக்கெல்லாம் துணிச்சலும் தாராள மனசும் வேணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே நேர்மையாக தான் பேசுவீங்க, நேர்மையாக தான் நடந்துக்குவீங்க. நீங்கள் பேசுகிற உண்மையும் நேர்மையாக நடந்துக்கிறதும் மற்றவங்களுக்கு வேணால் வேப்பங்காயாக கசக்கலாம். ஆனால் உங்களுக்கு மனசில் எதுப்படுதோ அதை மட்டுமே செய்யுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு அளவே இருக்காதுங்க. ஆனால் அந்த அன்பு திரும்ப வரலன்னா கூட நீங்கள் பெருசாக நினைக்க மாட்டீங்க. நீங்கள் துரோகங்கள் செய்கிறத தான் உங்களால் என்றைக்குமே தாங்கிக்க முடியாமல் இருப்பீங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை பட்டாச்சு, இனிமேலும் இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு மனசில் வலியோட ரொம்ப சாதாரணமாக பேசுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் அது நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்க நல்லா வேலைக்கு போனால் போதும், நம்மளை பெருசாக காப்பாற்ற வேண்டாம், அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டா போதும் அப்படின்னு எப்பவுமே மனசில் வேண்டிப்பீங்க. வீட்டில் ஏதாவது விசேஷம் வைக்கணும், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனாலும் அதுவெல்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு மாறா தலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னலாம் ஆசை இருக்காதுங்க. வாங்குற சம்பளத்தில் ஏதாவது சேமிப்பு பண்ணணும், கடனே இல்லாமல் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக்கோ காரோ ஏதாவது ஒரு 2 வீலர் இருந்தால் போதும் அப்படின்னு கூட நினைப்பீங்க. திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்தால் கூட கடன் வாங்காமல் என்கிட்ட இருக்கிற பணத்தில் அதை செலவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆரம்பத்தில் 10,000 ரூபா சம்பளம் வர மாதிரி ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, எதுக்குமே பணம் பற்றாக்குறை இருந்திருக்காது. ஆனால் இப்போது 30,000 ரூபா சம்பாதிப்பீங்க, 2 மடங்கு அதிகம்தான். இருந்தாலும் உங்களுக்கு பத்தலை, கடனுக்கு மேலே கடன் இருக்குது, வட்டி கட்டுறீங்க, குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியலன்னு மண்டையில் ஏதோ சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரி அவ்வளவு வலியாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொன்னால் கூட
அட உனக்கேப்பா சந்தோஷமா இருக்கிற, உங்ககிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க மனசுல எவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தாங்க தெரியும். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கிற வேலை ஏதாவது இருக்குமான்னு தேடிட்டு இருப்பீங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க நினைக்கிறது எல்லாமே நிச்சயமா நடக்குங்க. உங்களுடைய வருமானம் அதிகமாகும். அதுக்காக நீங்க வாழ்க்கையில கிடைச்ச எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருக்கணும். இந்த கஷ்டங்கள் வரல, இந்த பிரச்சனைகள் வரல அப்படின்னா உங்ககிட்ட அந்த தொலைநோக்கு பார்வையே இருக்காது, அந்த விடாமுயற்சியே இருக்காது. ஒவ்வொரு நாளையும் நம்ம புதுசா பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷத்தோட தொடங்குங்க, விடாமுயற்சியோட தொடங்குங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு வேலை செய்யுங்க. சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அந்த லாபமோ நஷ்டமோ உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்காத மாதிரி சின்ன பிஸ்னஸா ஆரம்பிங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வேலையை பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப நேரம் டைம் ஒதுக்கி பேசுங்க. மாசத்துல ஒரு நாளாவது வெளியே கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு வாங்க. அதை தாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விரும்புறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா குடும்பத்திட்ட இருந்தே உங்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்குங்க, ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிப்படையான சந்தோஷங்களை கூட கவனிக்காம இந்த வாழ்க்கையை இழந்துடாதீங்க. இவ்வளவு கஷ்டத்துலேயும் இந்த சின்ன சின்ன சந்தோஷம் தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிரச்சனைகளோட தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அது வரைக்கும் காலம் வெயிட் பண்ணாதுங்க. உங்களுக்காகவும் நீங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க வாழ்கிறத நீங்கள் வேடிக்கை தான் பார்ப்பீங்க, நீங்கள் வாழ மாட்டீங்க. இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போகிற போக்கில் நாமளும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துடணுங்க. வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணுங்க. சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் இருக்கா, அப்பப்போ நிறைவேற்றிக்குங்க. அதுக்காகவெல்லாம் நேரங்காலம் பார்க்காதீங்க. நீங்கள் வாழாத நாட்களையும் இழந்த நாட்களையும் இந்தாப்பா நீ சந்தோஷமாகவே இல்லை, கொஞ்ச நாள் வாழ்ந்துக்க அப்படின்னு யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலம் கடந்து உங்களுக்கு எது கிடைச்சாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க, கஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க, விருப்பப்பட்டிருப்பீங்க, ஏக்கப்பட்டிருப்பீங்க, அதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதிகள் இருந்தாலும் அதெல்லாம் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அது இப்போ உங்களுக்கு கிடைச்சி கொண்டாடக்கூடிய சூழ்நிலையிலையா நீங்கள் இருக்கிறீங்க? எல்லாருக்குமே கவலைகள் இருக்குங்க. ஆனால் மனுஷங்க சொல்கிற காரணங்கள் மட்டும்தான் ஒவ்வொன்றுக்கும் புதுசு புதுசாக இருக்குது. இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு தொடர்ந்து வாங்க. இன்னும் 15 நாளில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்குங்க. ஒரு பறவை ரொம்ப உசரத்திலிருந்து கீழே விழுது அப்படின்னா பயப்படாதுங்க. ஏன்னா அதுகிட்ட ரெக்கைகள் இருக்கு. அதை வச்சு கீழே விழாமல் அடிபடாமல் அது பறந்து மேலே போகுங்க. அது மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உங்ககிட்டையும் துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்கு, விடாமுயற்சி இருக்கு. இதோட உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா செல்வ வளமும் உடல் நலமும் நிம்மதியும் உங்களை தேடி வருங்க.